மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 31க்குள்ளார கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகுகேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் பொறுத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், கடன் பிரச்சனைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா ஒழியுமா அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தவங்களை பயன்படுத்தி பல காரியங்களை சாதிக்கக்கூடிய திறமையை பெற்றவர்கள் தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து போய் உங்களுடைய மிக பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அடுத்தவர்களுடைய நலனுக்காக உழைப்பதில் உங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது தன்னுடைய நலத்தை மட்டும் பார்க்காம அடுத்தவங்களும் முன்னேறணும் அப்படின்றதுலையும் ஒரு குறிக்கோளாக இருப்பீங்க. ஒரு நல்ல மனது உங்களுக்கு இருக்கின்றது. சொத்துக்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றே சொல்ல வேண்டும். இட மாற்றம், வேலை மாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கையும் பெரிய அளவில் இருக்க போகின்றது. தொழில் வியாபாரம் எல்லாமே சற்று நிதானமாக நடக்கும். இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. தொழில் வியாபாரத்தில் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கூடுதலாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இருந்தாலுமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. சக ஊழியர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுடைய திறமையை கண்டு பொறாமைப்படுவாங்க. மேல் அதிகாரிகளிடம் உங்களை பற்றி தேவையில்லாத வதந்தியை பரப்பி விடுவாங்க. ஆகையால் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக அனுசரித்து பேசுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சகோதரர் வகையில் உதவி கிடைக்கப் போகின்றது. அதனால் மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காதுன்னே சொல்லணும். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் எப்படி இருந்ததோ இல்லையோ, ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இயற்கையாக எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாது. செயற்கையாக நீங்களே வரவழைத்து கொள்ளாத வரை உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி உண்டாக போகின்றது. கேளிக்கை விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழும்படியான நிகழ்வுகள் நடக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். அதற்கு ஏற்றாற் போல பண வரவும் சிறப்பாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து சென்றீர்கள் என்றால் அது உங்களுடைய காரியத்துடைய வெற்றிக்கு உதவும். மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கல்வி ரீதியாக மிக பெரும் முன்னேற்றத்தை காண போகிறீங்க. சக நண்பர்கள் பக்க பலமாக இருப்பாங்க. ஆசிரியர்கள் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப தேர்வில் வெற்றி பெற போகிறீங்க. இருந்தாலும் சக மாணவர்களிடம் கூடா நட்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் நல்ல நண்பன் யார், கெட்ட நண்பன் யார் அப்படின்றத பார்த்து பழகுவதும் உங்களுக்கு அவசியமானதாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் மன அமைதி உண்டாக போகின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களுடைய மன கவலைகள் எல்லாமும் தீரப்போகின்றது. குறிப்பாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் குரு பகவானாலையும் சனி பகவானாலையும் மிக பெரும் யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகின்றது. இதுவரை
உங்களுக்கு தடைபட்டிருந்த வேலைகள் எல்லாமும் சுமூகமாக முடிய போகின்றது. தடைபட்ட வேலைகளை எளிதில் முடித்து மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பண வரவு அப்படின்றது இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக இருக்க போகின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். உத்தியோகத்தில் மிக பெரும் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா பணியிடத்தில் முன்னேற்றத்தை அடைய போகின்றீர்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்க போகின்றது. வியாபாரத்தில் மிக பெரும் வெற்றியை நீங்கள் காண போகிறீங்க. இதுவரைக்கும் இல்லாத மிக பெரும் அளவிலான ஒரு லாபம் பிரபலமானவர்களால் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. பிரபலங்களின் நட்பும் விஐபிகளின் அறிமுகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இது இருக்கின்றது. குடும்பத்தில் உறவு இணக்கமாக இருக்க போகின்றது. குடும்ப ரீதியாக உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்க போகின்றது. சமூகத்தில் மரியாதை உண்டாக போகின்றது. மரியாதை அதிகரிக்க போகின்றது. நீங்கள் யார் அப்படின்றத, உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத, நீங்கள் எவ்வளவு இரக்க குணம் கொண்டவர், எந்த அளவுக்கு நல்லவர், அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் எந்த அளவிற்கு சிறந்தவர் அப்படின்றத ஊரில் உள்ளவர்கள் புரிந்து கொண்டு சமூகத்தில் உங்களுக்கான மரியாதை பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க போகின்றது. நம்பிக்கை, அதாவது நீங்கள் அடுத்தவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கீங்களோ இல்லையோ, உங்கள் மீது குடும்பத்தில் உள்ளவர்களோ உறவினர்களோ பெரிய அளவு இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை வைக்க போகிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நீங்களும் நடந்து கொள்ள போகிறீங்க. பணம் சம்பாதிப்பதற்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்க போகின்றது. நிதி நிலையில் பெரிய முன்னேற்றம் அடைய போகிறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க போகின்றது. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான சிறந்த நாட்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. புதிய நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. அந்த நண்பர்களால் மனம் மகிழும்படியான நிறைய சம்பவங்கள் நடக்க போகின்றது. யாரை நம்பியும் எந்த ஒரு முடிவும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்துடாதீங்க. ஆலோசனைகளை பெறுங்க. ஆனால் உங்களுடைய முடிவு தான் இறுதியாக இருக்க வேண்டும். வேலை தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்க போகின்றது. காதல் உறவுகளில் எதிர்பாராத மாற்றம் உண்டாக போகின்றது. தலைவலி அல்லது முதுகு வலி இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம். கொஞ்சம் பார்த்து இருப்பது நல்லது. மூத்த சகோதரர் அல்லது முதலாளியிடம் இருந்து நிதி ஆதரவு கிடைக்கப் போகின்றது. பண உதவி கிடைக்கப் போகின்றது. சக்தி வாய்ந்த நபரிடமிருந்து உதவிகள் கிடைக்கப் போகின்றது. கழுத்து அல்லது தோள்களில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சில பிரச்சனைகள் கிரக நிலைகளால் உண்டாகப் போகின்றது. ஓய்வு எடுப்பது இந்த காலகட்டத்தில் அவசியம் என்றே சொல்ல வேண்டும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்க. பெரிய அளவிலான வாய்ப்புகளால் மிக பெரும் அளவிலான முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்களையும் பெற போகிறீங்க. ஆரோக்கியமான ஒரு நிலை இருக்க போகின்றது. உங்களுடைய அன்பு காரணமாக நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். வெற்றி தோல்வி அப்படின்ட்டு மாறி மாறி வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் மிக பெரும் வெற்றி உண்டாக போகின்றது. எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தடுத்து முன்னேற போகிறீங்க. அன்புக்கு உரியவர்களுடன் நேரத்தை செலவிட போகிறீங்க. புதிய அனுபவங்கள் உங்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போகின்றது. குறிப்பாக நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதில் வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும். தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகின்றது அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். நீங்கள் பெரிய அளவில் முதலீடு மட்டும் பண்ணிடாதீங்க. குறிப்பாக பங்கு சந்தையில் பெரிய அளவில் முதலீடு செய்வது, அகலக்கால் வைப்பது பெரும் ஆபத்தை கொடுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மது, மாது, சூது இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்ப்பது நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். அது என்ன யமனாக வரப்போகும் 3 பேர் 3 பெண்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எப்போவுமே மற்றவர்களிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெண்களிடம் பேசும்போது எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பெரும் பிரச்சனைகளில் சந்திக்க வேண்டி
இருக்கும், பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையே அதன் பிறகு அதல பாதாளத்திற்கு போய்விடும், ஆபத்தில் முடியும் என்று கூட சொல்லலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா வீண் பேச்சுகள். அடுத்ததாக முந்திரி கொட்டை போல் நீங்களாக போய் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களில் தலையிடுவது. இந்த மாதிரியான விஷயங்களால் உங்களுக்கு பெரும் பாதிப்பு நிச்சயம் ஏற்படும் அப்படின்றத சொல்ல வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த காலகட்டத்தில் சீரான உடற்பயிற்சி, நேரத்திற்கு உண்பது, யோகா, இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் 30 டிசம்பர் 31 இந்த காலகட்டங்களில் நோய் நொடி இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். எதிரியின் நிலை அறிந்து அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை உடையவர்கள் தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லதாக இருக்கும். முயற்சிகளில் உடனடியாக பலன் நிச்சயம் கிடைக்கும். எந்த ஒரு வேலைக்கும் சற்று கூடுதலாக அலைய வேண்டிதான் இருக்கும், இருந்தாலும் லாபம் உண்டாகும். சகோதரர் வழியில் சின்ன பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் சில நேரங்களில் கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் கணவன் மனைவி இடையே ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் இந்த காலகட்டங்களில் அது முற்றிலும் விலகப் போகின்றது. குறிப்பாக புத்திரபாகியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் தேடி வரப்போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். விஐபிகளின் அறிமுகத்தால் கடன் பிரச்சனைகளும் கட்டுக்குள்ளார வரப்போகின்றது, முடிவுக்கு வரப்போகின்றது என்று கூட சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய், வியாழன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 8. அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய விருச்சகம் ராசி பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2024 செப்டம்பர் 30க்கு பிறகு டிசம்பர் 31 என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.